காய்ச்சல் வந்த காகம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிட்ஸ் தமிழ் சேனல். ஒரு பசுமை நிறைந்த கிராமத்தின் விளிம்பில் ஒரு பெரிய குளத்துக்கருகே உயரமாக வளர்ந்திருந்த மாமரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தின் மேலேயே கருப்பு என்ற ஒரு காகம் வசித்து வந்தது. பெயர் கருப்பு என்றாலும் அது சுறுசுறுப்பு கேடி. தினமும் காலை எழுந்தவுடன் கா கா என்று கத்தி எல்லோரையும் எழுப்பும். பிறகு பறந்து சென்று உணவு தேடி மீண்டும் பிற்பகல் வந்து நிழலில் ஓய்வெடுப்பது அவனது வழக்கம். வெயிலின் கெடுதல். ஒரு நாள் கிராமத்தில் வெயில் சாதாரணமாக இல்லாமல் மிக கடுமையாக இருந்தது. மரங்களின் இலைகள் கூட சுட்டெரிந்தன. கருப்பு அதை பொருட்படுத்தாமல் மிக தூரம் பறந்து சாப்பாடு தேடச் சென்றான். ஸ்தலமாக பறந்து குப்பை தொட்டிகளிலும் வயலிலும் தேடி ஒரு சின்ன ரொட்டி துண்டுதான் கிடைத்தது. அதை சாப்பிட்ட பின்பும் அவன் உடம்பு ஓயாமல் சோர்வடைந்தது. அந்த நாளின் வெயில் அவனது சிறிய உடலையே சுட்டெரித்தது. பறந்து திரும்பும்போது கருப்புக்கு கண் சுருங்கிய உணர்வு. அவன் இறக்கைகள் சரியாக வீசப்படவில்லை. ஐயோ, உடம்பு கொஞ்சம் சூடாயிருக்கு போல என்று கவலை அடைந்தான். ஆந்தை ஆசிரியர். அவன் மரத்துக்கு வந்து அமர்ந்தவுடன் அங்கே வசிக்கும் வயதான ஆந்தை அண்ணாமலை அவனை கவனித்தது. அது எல்லா பறவைகளுக்கும் ஆசிரியர், மருத்துவர், தாத்தா மாதிரி. ஏயா கருப்பா, இன்று உன்னை பார்த்தா உன்னு சரியில்லையே, இறக்கை சோர்ந்து போச்சு என்று அண்ணாமலை கேட்டார். கருப்பு மெதுவாக, எனக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு அண்ணாமலை தாத்தா என்றான். அண்ணாமலை தலையாட்டி, வெயிலில் அதிகமாக பறந்ததால்தான் இது. முதலில் ஓய்வெடு. சூடான உடம்பு இருந்தா பறக்கக்கூடாது. நீரை நிறைய குடிச்சுக்கோ. குளத்துக்கு போய் கொஞ்சம் குளிர்ந்த காற்று வாங்கிட்டு வா என்றார். கருப்பு தாத்தா சொன்னபடி அன்றைய நாள் முழுவதும் பறக்கவில்லை. பறவைகளின் உதவி. கருப்பின் நிலையை மற்ற பறவைகளும் கவனித்தன. மயில் வந்தது. நான் குளத்துக்குப் போகிறேன், குடிநீரா கொண்டு வரலாமா? சிட்டுக்குருவி சொன்னது, இன்று காய்ச்சலுக்கு ஏற்ற மாதிரி வெயில் நிழலுள்ள இடம் நமக்கு தெரியும், அங்கே போகலாமா? அனைவரும் கருப்பின் நலனுக்காக அக்கறையுடன் உதவினர். சில பறவைகள் அவனுக்காக பழங்களும் கொண்டு வந்தன. கருப்பு மனதில் மெதுவாக சந்தோஷமாயிற்று. இவ்வளவு நண்பர்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று யோசித்தான். இரவு பராமரிப்பு. அந்த இரவு குளிர்காற்றில் கருப்பு நன்றாக ஓய்வெடுத்தான். அண்ணாமலை அவனை கவனித்து பார்த்தார். நாளைக்கு நிச்சயமாக குணமாகி விடுவாய். உடம்பு கொஞ்சம் சோர்வாகவே இருப்பும், ஆனால் ஓய்வுதான் மருந்து. கருப்பும் ஒத்துக்கொண்டான். இரவு முழுவதும் அமைதியாக தூங்கினான். குணமடைந்த காலை. மறுநாள் காலை குளத்திலிருந்து வரும் காற்று குளிராக இருந்தது. கருப்பு விழித்து முதலில் உடம்பை சோதித்தான். அட, உடம்பு நன்றாக இருக்கே என்றான் மகிழ்ச்சியுடன். பிறகு மெதுவாக இறக்கையை திறந்து பறக்க முயன்றான். இறக்கை இலகுவாக பறந்தது. அவன் வானத்தில் சிறிது தூரம் சுற்றி வந்து மரக்கிளையில் மீண்டும் அமர்ந்தான். அவனை பார்த்த பறவைகள் எல்லாம் கருப்பு குணமாயிட்டான் என்று குதூகலித்தன. அண்ணாமலையும் மகிழ்ச்சியடைந்து, சரி, இப்போதுமே குணமாகிவிட்டது என்றால் போதாது, இனிமே உடல் நலனை கவனிக்கணும். வெயிலில் அதிகமாக பறக்காதே, தண்ணீர் நிறைய குடிச்சுக்கோ என்றார். கருப்பு தாத்தாவின் சொற்களை மனதில் பதித்தான். புதிய அறிவு. அந்நாளிலிருந்து தினமும் காலை வெயில் அதிகரிக்கும் முன் பறந்து உணவு தேடிக்கொண்டு வந்தான். தண்ணீரையும் போதுமான அளவில் குடித்தான். மற்ற பறவைகளுக்கும் வெயிலில் அதிக நேரம் பறக்காதீங்க, உடம்பை கவனிங்க என்று அறிவுரை கூறத் தொடங்கினான். அதனால் கிராமம் முழுவதும் பறவைகள் ஆரோக்கியமாக வாழத் தொடங்கின. கதையின் நெறி. நம்முடைய உடல் நலனை பாதுகாப்பது நம் பொறுப்பு. சிறிது ஓய்வு, நீர் மற்றும் சீரான பழக்கவழக்கங்கள் நோயை தடுக்க மிகப்பெரிய மருந்து.